மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காவேரி பக்கத்தில் கார் வரவும் விஜய் வந்து காவேரி பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறாரு. காவேரி ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துடுறாங்க. விஜய்க்கு தெரிஞ்சிருது இது கண்டிப்பாக இந்த பசுபதியோட வேலை தான் அப்படின்னுட்டு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குன்னா, குமரன் வந்து ஃபாரின் கிளம்புறாரு அப்படின்னுட்டு வீட்டை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். எல்லாரும் வேணாம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. ஆனால் குமரன் வந்து கேட்கவே இல்லை. குமரன் என்ன பண்ணுறாருன்னா, விஜய்கிட்டையும் நிவின்கிட்டையும் போய் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ விஜயும் சொல்கிறாரு, எதுக்கு குமரன் நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னுட்டு சொல்கிறீங்க அப்படின்னுட்டு கேட்கவும், குமரன் சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான். பணம் இல்லைன்னா எப்படி விஜய்? எனக்கு இப்போதைக்கு பணம் நிறைய தேவைப்படுது. என் குடும்பத்தை நடத்தணும்னா எனக்கு பணம் தேவை. அதனாலே தான் நான் இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்ல. நிவினும் சொல்கிறாரு, அண்ணா நீ என்கிட்ட முதலே இதை சொல்லலை பார்த்தியா, என்ன இதை மறைச்ச அப்படின்னுட்டு கேட்கவும், அதுக்கு குமரன் சொல்கிறாரு, இல்லை நிவினே, எனக்கே நேற்று தான் தெரியும். நானே இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போகவா வேணாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. இந்த வாய்ப்பை விட்டுட்டா அடுத்து எனக்கு கிடைக்குமான்னு தெரியலடா. அதனாலே தான் நான் கிளம்பனா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும், விஜயும் நிவினும் வந்து குமரனை அப்படியே கட்டி பிடிச்சி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வழி அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து குமரன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டில் காவேரி அப்படியே உட்காந்துருக்கவும், காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, மாமா வந்துட்டிங்களா மாமா அப்படின்ட்டு சொல்லவும், அப்போது குமரன் வந்து என்னப்பா காவேரி இங்கே உட்காந்துருக்க அப்படின்ட்டு கேட்க, காவேரி சொல்லுவாங்க, சும்மா தான் மாமா உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, மாமா நீங்கள் ஃபாரின் போகிறீங்கல்ல, அதுவும் எதுக்கு மாமா இந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க, அதுவும் இப்போ அப்படின்ட்டு கேட்க, குமரன் வந்து கேட்காரு, ஏன்பா காவேரி நான் போகக்கூடாதாப்பா அப்படின்ட்டு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லை மாமா, அக்கா மாசமாக இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், 4 நாள் நீங்கள் வந்து அக்கா கூட சரியாக பேசலை அப்படின்னுட்டு அக்கா ரொம்ப கோவப்பட்டுச்சு. நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னுட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சு. அதுவே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து 2 மாதமாக வந்து ஃபாரின் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறீங்கல்ல, அதான் அக்காவால் இதை தாங்கிக்க முடியுமான்னு தெரியலையே மாமா அப்படின்ட்டு சொல்ல, குமரன் வந்து சொல்கிறாரு, இல்லை காவேரி, உனக்கே தெரியும் கங்காவுக்கு எப்படியும் வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னுட்டு. இப்போ ஒட்டியானம் கேட்டால் எப்படியோ வந்து எனக்கு இந்த துணிக்கு தைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதனாலே நான் அவளுக்கு ஆசைப்படி வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிருக்கு. இப்படி சம்பாதிக்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் காவேரி, நீயே சொல்லு. இதுதான் நான் சரியாக எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். இதை விட்டுட்டா எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னுட்டு எனக்கு தெரியல காவேரி. ஒரு வேளைக்கும் இதை விட்டுட்டு நான் எப்பவும் போல் கடையிலே இருந்தால் என்னோடய வாழ்க்கையே மாறாது. எப்படியும் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால தான் இந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்ட்டு தான் காவேரி நான் வந்து இந்த மாதிரி போகிறேன் அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் சொல்கிறாரு, நான் எப்போவும் வந்து இந்த மாதிரிலாம் முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன் காவேரி. இப்போ ஒரு வாட்டி நான் அந்த ஆர்டர் பேரால் நான் போயிட்டு வந்துட்டேன்னா நிறைய காசும் கிடைக்கும். அது வந்து கங்காவுக்கு சந்தோஷத்தை தரும் இல்லையா அப்படின்ட்டு சொல்ல, காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மாமா. ஆனால் அக்கா எப்படி இந்த நேரத்தில் நீங்கள் விட்டுட்டு போனால் அவளுக்கு கஷ்டமாக இருக்காதா? அக்காவுக்கு கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும் தானே அப்படின்ட்டு கேட்கவும், குமரன் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி, நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கள்ல, நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா? நான் 2 மாதம் தானே, இப்போ போயிரும் காவேரி, நான் இப்போ வந்துடுவேன். போயிட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நானும் ஃபோனில் பேசிக்குவேன்ல அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து வந்து குமரன் சொல்கிறாரு, சரி காவேரி, நீயும் மற்றவங்கள போல் புரிஞ்சிக்காமல் எதுவும் சொல்லாத காவேரி அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் பணம் தானே காவேரி ரொம்ப முக்கியம். பணம் இல்லாதவங்களுக்கு தானே அந்த அருமையே தெரியும் அப்படின்ட்டு சொல்லவும், காவேரியும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. அடுத்து குமரன், சரி காவேரி, நான் போய் கிளம்புறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு குமரன் வந்து ரூம் உள்ளே வரவும், அடுத்து சாரதா வந்து அங்கிட்டு வந்து காவேரி கிட்டே பேசுகிறாங்க. ஏய் காவேரி, குமரன் என்னடி சொல்லிட்டு போகிறாரு, நீ கேட்டியா? அம்பிட்டு தூரம் போகிறீங்கல்ல, எதுக்குன்னு கேட்டியா அப்படின்ட்டு சொல்ல, காவேரி சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேம்மா மாமா கிட்ட, ஆனால் அவருக்கு அங்கே போகணும் அப்படின்ட்டு தோணுது போலம்மா. நீ எதுவும் இதை பற்றி ஒன்றும் கேட்காதம்மா அப்படின்ட்டு சொல்ல, சாரதா சொல்லுங்க, நான் என்னடி கேட்க போகிறேன்? இது கங்காவுக்கும் குமரன் தம்பிக்கும் இடையிலான முடிவு. நான் போய் என்ன கேட்க போகிறேன் சொல்லு அப்படின்ட்டு சொல்ல, காவேரி சரிம்மா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. குமரன் வந்து ரூம் உள்ளே வராங்க.
அப்போ கங்கா வந்து அமைதியாக உட்காந்துருக்கவும் குமரன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. குமரன் வந்து என்ன கங்கா என்னையே பார்த்துட்டே இருக்க அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து கங்கா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரன் வந்து கங்கா நான் கடைக்கு போயிட்டு வரேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்ல கங்கா வந்து உங்கள் கூட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்ட்டு சொல்ல குமரன் வந்து கடையில் நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு வேற மலேசியா வேற கிளம்பணும்ல, இங்கே உள்ளதை சரி பண்ணிட்டு போனால் தானே நல்லாயிருக்கும், நீயே சொல்லு கங்கா அப்படின்ட்டு சொல்ல கங்கா கேட்குறாங்க அப்போனா மலேசியா போகிறது அப்படின்னுட்டு முடிவு எடுத்துட்டீங்கல்ல நீங்கள் அப்படின்னுட்டு. அப்போ குமரன் சொல்கிறாரு ஆமாம் கங்கா, ஏன் கங்கா இதையே மறுபடியும் கேட்குற அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொன்னாங்க என்னை பற்றி நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா, நான் மாசமாக இருக்கேன், இப்போ பார்த்து நீங்கள் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொன்னால் எப்படி மாமா அப்படின்ட்டு கேட்க குமரன் சொல்கிறாரு உன்னை பற்றி யோசிக்காமல் இருப்பேனா கங்கா, நீ என்ன கங்கா இந்த மாதிரி பேசுகிற, உன்னை பற்றியும் குழந்தைய பற்றியும் யோசிச்சனாடி தான் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன், நான் எடுத்த முடிவு சரியானது தான்னு எனக்கே தெரியும் அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க ஒரு வார்த்தை உனக்கு சம்மதமா அப்படின்னுட்டு ஏங்க என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அப்போது குமரன் சொல்கிறாரு எப்படியும் நான் கேட்டால் கூட நீ என்ன கங்கா சொல்லிட போகிற, நீ சொல்ல போகிறது பதில் எனக்கே முன்னாடியே தெரியும், ஒன்று போகாத அப்படின்ட்டு சொல்லுவேன், இல்லைன்னா உங்களால் அங்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்ட்டு சொல்லுவேன், எதுக்கு எடுத்தாலும் நீ வந்து நெகட்டிவாக தானே பேசுவேன், அதனால தான் நான் இதை பற்றி வந்து சொல்லவே இல்லை, இந்த வாய்ப்பு வந்ததே நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னைய தடுக்காத கங்கா, நீ தானே எனக்கு தைரியம் சொல்லி வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க இங்கே இருக்கிற கடையை பண்ணால் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு கேட்க குமரன் சொல்கிறாரு அதுவா, இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சது இல்லை கங்கா, தைக்கிறதுக்கு நிறைய பேரை நான் கூப்பிட்டு இருந்தேன், அவங்களும் வேலை இருந்தால் சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க, அதனாடி அவங்கக்கிட்டேயே இந்த கடையை பார்த்துக்க சொல்லலாமேன்னுட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பற்றி பேசத்தான் இப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா வந்து கேட்குறாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, இதை பண்ணுறதை பார்த்தா நீங்கள் வேணும்னு தான் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது மாமா அப்படின்ட்டு சொல்ல குமரன் வந்து சொல்கிறாரு நீ இந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காத கங்கா, நான் கடைக்கு கிளம்புறேன் சரியா, எனக்கு நிறைய வேலை இருக்குது கங்கா அப்படின்ட்டு சொல்ல கங்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குமரன் வந்து அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டு கங்கா கிட்ட சொல்கிறாரு கங்கா கொஞ்சம் வந்து இந்த துணியெல்லாம் மடித்து இந்த பெட்டியில் வச்சிடுறியா, நான் வந்து கிளம்புறப்போ மறந்துடக்கூடாதுல்ல எதையாச்சும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கடைக்கு கொஞ்சம் வேலையாக போகிறேன் சரியா கங்கா, கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பவும் கங்காவுக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கிட்டு காவேரி ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ விஜய் வர்றாரு. காவேரி ரொம்ப வந்து ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. அப்போது காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க எங்க கார் இவ்வளோ பக்கத்தில் வந்துச்சுங்க, நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாருங்களேன், அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள்லாம் வரலன்னா என்னோட நிலைமையை நினச்சா எனக்கே பயமாக இருக்குங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். விஜய் வந்து என்ன காவேரி நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்ட்டு கேட்க காவேரி சொல்கிறாங்க இல்லைங்க நேற்று கார் வந்ததை நினச்சி எனக்கு இப்போ கூட நினச்சி பார்த்தா அப்படியே ஒரு வித பதட்டமாக வருதுங்க அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து உனக்கு எதுவும் ஆகாது காவேரி, அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு உனக்கு வயிற்றில் ஒன்றும் ஆகலைல்ல, ஒன்றும் செய்யலைல்ல, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ட்டு கேட்க காவேரி ஏங்க உங்களுக்கும் பயமாக இருக்குதா அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ விஜய் வந்து இல்லை காவேரி, எனக்கு நேற்று நடந்ததை பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு பதட்டமாக இருக்குது, பாப்பா சேஃபாக இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க எனக்கு பாப்பா நல்லா தாங்க இருக்குன்னு தோணுது, பாப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து சாரதா வந்து ஏய் காவேரி எங்கடி கிளம்புற அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி அம்மா நானும் அவரும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேம்மா, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா வந்து சரிடி பார்த்து போயிட்டு வாண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. டாக்டர் கேட்குறாங்க என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க செக்கப்புக்கு, இன்றைக்கி உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கேனா அப்படின்ட்டு கேட்கவும் விஜய் வந்து சொல்கிறாரு இல்லை டாக்டர், நாங்கள் வந்து பாப்பா நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வந்தோம் அப்படின்ட்டு கேட்கவும் டாக்டர் சொல்கிறாங்க என்ன ஆச்சு காவேரிக்கு,
வயிறு ஏதாச்சும் வலிக்குதா, அதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் விஜய் சொல்கிறாரு, இல்லை நேற்று காவேரி கொஞ்சம் பயந்துட்டா, அதான் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்ட்டு சொல்ல டாக்டர் வந்து தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, டாக்டர் நேற்று ஒரு கடை பக்கமாக நான் நின்றுட்டு இருந்தேன், அப்போ ஒரு கார் என் பக்கத்தில் வந்துருச்சு, நான் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் பாப்பா நல்லா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும் டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்னம்மா காவேரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாமா, அதுவும் கன்சீவாக இருக்கீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் தானே உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்போவும் வந்து பதட்டம்லாம் படக்கூடாது சரிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, நம்ம நார்மலாக பேசிக்காக என்ன செக்கப் பண்ணுவோம் அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி கொஞ்சம் படுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி அப்படியே படுக்கிறாங்க. அப்போ காவேரியை வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வரவும் விஜய் வந்து என்ன டாக்டர் பேபி நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தை நல்லா இருக்குது சார், காவேரி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்கள் பாப்பா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க சரிங்களா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் கொடுக்குற மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி ஆமாம் டாக்டர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, பேபி நல்லா இருக்குங்க, டோன்ட் வெரி, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நான் கொடுத்த மெடிசனை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க சரிங்களா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜயும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட போய் சொல்கிறாரு, காவேரி நான் கொஞ்சம் குமரன் கடை வர போயிட்டு வரேன், நாளைக்கு வேற அவர் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு, கடையில் ஏதாச்சும் அவளுக்கு உதவி பண்ணணுமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சரிங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிடவும் விஜய் வந்து கிளம்பிடுறாரு. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா கங்காவுடைய ரூம்குள்ளே போகவும் கங்கா அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து காவேரி அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க, ஏய் காவேரி வாடி அப்படின்ட்டு சொல்லிட்டு மாமா ஊருக்கு கிளம்புறாங்கல்ல, அதான் இந்த துணியெல்லாம் மடிக்க கொடுத்துட்டு போனாங்களா, மடித்து வச்சுட்டு இருக்கேன்டி அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி கேட்குறாங்க, அக்கா உனக்கு மாமா ஊருக்கு போகிறது வருத்தமாக இருக்காக்கா அப்படின்னுட்டு. அப்போ கங்கா வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும். காவேரி அக்கா நீ எதை நினச்சியும் வருத்தப்படாதக்கா, இப்போவும் மாமா வந்து உங்கள் 2 பேருக்காகத்தான் அவர் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு, உங்களுக்காகத்தான் அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படணும், காசெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு போகிறாருக்கா, 2 மாதம் தானக்கா இப்போ போயிடும், நீ எதுவும் நினைக்காதக்கா, அதான் நான் தான் இங்கே இருக்கேன்ல, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லுக்கா, நான் வேணா விஜய்கிட்ட சொல்லி உனக்கு தேவையானதை வாங்கி தர சொல்கிறேன், உனக்கு ஏதாச்சும் சாப்பிட தோணுதா நீ சொல்லு, நான் அம்மா கிட்ட செஞ்சு தர சொல்கிறேன், நீ மற்றபடி மாமா இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படாதக்கா அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, ஏய் மாமா செய்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானோ அப்படின்னுட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, நான் நகை கேட்கல அப்படின்னா மாமா இங்கேயே இருந்திருக்கும்ல, இப்போ வந்து நகை கேட்குறேங்கிற இதில் நான் கடையில் வச்சு மாமாவை அந்த மாதிரி பேசிட்டேன், அது மட்டும் இல்லாமல் வளகாப்பு அன்னைக்கும் ரொம்ப மாமாவை மட்டம் தட்டி பேசிட்டேன், அதனால தான் மாமா வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குடி காவேரி அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, அக்கா நீ இந்த மாதிரிலாம் மனசில் எதை பற்றி நினச்சி குழம்பிக்காதக்கா, மாமா இந்த முடிவை வந்து நல்லா யோசனை பண்ணி தான் எடுத்திருப்பாங்க சரியா, இது வந்து உனக்கு எது நல்லது அப்படின்ட்டு பார்த்து தாங்க எடுத்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் மாமா ஊருக்கு கிளம்புறாரு, இந்த நேரத்தில் நீ வேணாம் போகாதீங்க அப்படின்ட்டு சொன்னால் மாமாவுக்கு இதுவும் கஷ்டமாக தானக்கா இருக்கும், எப்போவுமே மாமாவை நீ மட்டம் தட்டியே பேசிட்ட, இப்போ வச்சும் அவரை வந்து அவர் இஷ்டப்படி வந்து போகட்டும் அப்படின்ட்டு விடுக்கா, ஊருக்கு போகிறப்போ அவர் வந்து கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதக்கா அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா அப்படியே யோசிக்கிறாங்க. காவேரி சொல்கிறாங்க, அக்கா நான் பேசுகிறது உனக்கு சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியலை, ஆனால் வந்து மாமா வந்து செய்கிறதெல்லாம் உனக்காகத்தாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும், அதனாலே நீ எதுவுமே அவர் மனசு நோகிற மாதிரி மட்டும் பேசிடாதக்கா அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா வந்து சரிடி காவேரி
நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு சொல்லவும், அங்கிட்டு குமரன் வந்து கடையில் வந்து எல்லார்கிட்டையும் என்னென்ன பொறுப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு இருக்கவும், அப்போ கரெக்டாக விஜய் வராரு. விஜயை பார்த்த உடனே குமரன் வந்து, என்ன விஜய் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும், அப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு வேற நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க, அதான் இங்கே வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, என்னங்க வேலையெல்லாம் ஒப்படைச்சாச்சா எல்லார்கிட்டேயும் அப்படின்ட்டு சொல்ல, குமரன் வந்து, ஆமாம் விஜய், இன்னும் நிறைய வேலைலாம் இல்லை, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, எப்படியோ வந்து 2 மாதத்துக்கான வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும், நான் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன், இங்கே வந்து இவங்க எல்லாரும் தப்பாங்க, இவங்கக்கிட்ட வந்து துணி கொடுங்க அப்படின்னுட்டு, அவங்களும் வருவாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், அப்போ வந்து குமரன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு விஜயை. விஜயும் குமரனை பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய்க்கு. இப்படி இந்த எபிசோட் வந்து முடியுது.